இந்த எங்கேயோ தேஷ்பாண்டேக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி வச்சிருந்தோம் ப்ரோ. அதை எடுத்து கிழிச்சு போடணும், அதான் தேடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஓகே பூமர் ஃபாலோவர்ஸ் ஒன்று சொல்ல விரும்புறேன். டிப்ரெஷனா இருக்கு, சீக்கிரம் வீடியோ போடு, சீக்கிரம் வீடியோ போடுன்னு சொல்றீங்களே. நான் மட்டும் என்ன ஜாலியாவாடா இருக்கேன். நானும் டிப்ரெஷன்ல தான்டா இருக்கேன். கொஞ்சம் என்னைய ரெக்கவர் ஆக விடுங்கடா. எதுக்கு ப்ரோ கிரிக்கெட் எல்லாம் நம்ம பார்க்கணுமா என்ன ப்ரோ? புரியுதுங்களா? எதுக்கு நம்ம இட்ஸ் நாட் லைக் கரெக்டா கரெக்டா லைஃப்ல கரெக்டா மிஸ் வயசாயிட்டே போகுது. லைஃப்ல எவ்வளோ ஃபேமிலியல் கமிட்மெண்ட்ஸ் வேற வந்துருச்சு. பெரிய பிரச்சனையா இருந்ததே வந்து ருத்ராஜோட கேப்டன்சி தான். பியூர் ப்ராப்ளம் வந்து ருத்ராஜோட கேப்டன்சி தான். எதனால சொல்றேன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆர்டர் வந்து பயங்கரமா, அதாவது இந்த மும்பை கேட்ட ஒரு பவுலிங் ஆர்டர் வச்சிருந்தால அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு. அதுதான் பிரச்சனை. நேத்து வந்து பவுலிங் ஆர்டரை கொஞ்சம் கரெக்டா மாத்திருந்தாலே வந்து மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஜட்டுக்கு வந்து 2 ஓவர் ரிமைனிங் இருந்துச்சு. தீபக் சாருக்கு 2 ஓவர் ரிமைனிங் இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம தீபக் சார் ஓவர் இருக்கும்போதே பவர் பிளே ஷர்துல போட வச்சாப்ல. மிடில் ஓவர்ஸ்லயும் தேவையில்லாம துஷாரியும் ஷர்துலையும் இந்த 13th ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிளண்டர். ஏன்னா வந்து நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 13th ஓவர் வரைக்கும் மேட்ச் ஃபுல் கண்ட்ரோல். அப்பயே அவங்களுக்கு ரெக்வயர்டு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ரன் ரேட் 14 சம் பிளஸ் இருந்துச்சு பர் ஓவர். ரன் ரேட்ல அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு பூரான் ஸ்டோயினிஸ் மட்டும் தான். அவங்க விக்கெட்டை கழட்டி ஆயுஷ் போதோனி வந்திருந்தானாலே நீட்டா மேட்சை நம்ம ஜெயிச்சிருந்திருக்கலாம். பட் அங்க என்னன்னா அட்டாக் பண்ணாம திருப்பியும் ஓவரை தள்ளி விடணுங்கிறதுல தான் யோசிச்சுட்டு இருந்தார். துஷாருக்கு கொடுக்கலாம், ஷரதுல் கொடுக்கலாம்னு. ஸ்டோயினிஸ் ரொம்ப செட் ஆயிட்டான். அங்கதான் வந்து தப்பாயிடுச்சு. அவன்லாம் அது செட்டில் ஆகவே விட்டுறக்கூடாது. அந்த டைம்லயே 10 ரன் ஓவர் கொடுத்து விக்கெட்ஸுக்கு போயிருந்திருக்கும். பூரான் விக்கெட்டும் 30 ரன் போனதுக்கு அப்புறமேட்டு தான் பூரான் விக்கெட்டும் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்டோயினிஸையும் இவனால ஒன்றும் பண்ண முடியல. இவன் வந்து ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போகணும்னு தப்பு பண்ணிட்டான். அப்புறம் 20th ஓவரும் வச்சிருந்துருக்கணும். ஷர்துல முன்னாடியே கொடுத்துருக்க. 20th ஓவர் என்னமோ நடக்குதுன்னு சொல்லி 19th ஓவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எல்லா டைம்லயும் பவுலிங் ஆர்டர் தான் பெரிய தப்பு பண்ணிட்டாப்ல. கேட்டா டியூ ஃபேக்டர், அதனால தான் நான் ஸ்பின்னர்ஸ் தரலன்னு சொல்லி சொல்றாங்க. காலங்காலமா சென்னையில நம்ம விளாண்டுதான் இருக்கோம். அங்க ஒன்றும் டியூ ஒன்றும் புதுசு கிடையாது. இப்ப மட்டும்தான் என்ன வெதர் மாதிரி இருக்கு என்ன சென்னையில. எப்பயுமே சென்னையில வந்து எடுத்து கொடுக்கறதே ஸ்பின்னர்ஸ் தான். அந்த ஸ்பின்னர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாம பவுலிங் ஆர்டர் கன்ஃபியூஸ் பண்ணதுனால தான் இந்த மேட்சை லிட்டரலி நம்ம தோத்தோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசனா நினைக்கிறேன். வேற நிறைய ப்ராப்ளம் இருக்கு. லைக் நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளமே லைக் ருத்ராஜ் வந்து இஸ் கோயிங் டூ மச் இன்டு பேஸ். லைக் இஸ் டிபெண்டிங் டூ மச் ஆன் பேஸ். அண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிற டீமே வந்து ஒரு ஸ்பின் பேஸ்டு ஸ்பின் பிச்சுக்கான டீம் தான். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்ஸ்குள்ள லீன் இன் பண்ணணும் டெஃபினெட்லி. லைக் அந்த ஸ்ட்ரென்த்ஸ்குள்ள லீன் இன் பண்ணி பேஸ் இல்ல பேஸ் அட்டாக் நீ நம்புற பவுலர் யார் வச்சிருக்க? தேஷ்பாண்டே வச்சிருக்க. சரியா? நீ எப்படி ஸ்பின்ன ஸ்பேஸ டிபெண்ட் பண்ணலாம்? ஷர்துல் தாக்கர் வச்சிருக்க. நீ எதுக்கு பேஸ்ல டிபெண்ட் பண்ற? இவன் என்ன பண்றான்னு தெரியல. ஜட்டு வந்து ஒரு நல்ல பவுலர். அதை அவன் புரிஞ்சுக்கணும். அவன் வந்து பேட்ஸ்மேனும் கிடையாது, ஆல்ரவுண்டரும் கிடையாது. அவர் நல்ல பவுலர். அவனை வந்து பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ணிட்டு பவுலிங்ல டிமோட் பண்றான். இவன் என்ன லாஜிக்ல ஒர்க் பண்றானே தெரியல. அது ரெண்டுமே வந்து ஒரு கொலாசல் ஃபெயிலியரா தான் நடக்குது. நீ பேசர்ஸ் நீ பேக் பண்ணு. உன்னோட டீம் ஸ்ட்ரென்த் பாரு. நீ வச்சிருக்கிறது தேஷ்பாண்டே, சர்துல், ஸ்விங் சஹார், அப்புறம் இவரு ஃபிஸ். இவனுங்களை வச்சு நீ எதுக்கு அவனுங்களை பேக்கப் பண்ற? மிடில்ல இந்த சகார் வச்சு ஒரு ஓவர் போடுவானுங்க எப்பவுமே. அப்ப வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் அவன் எடுத்து தருவான். அந்த அதையும் யூஸ் பண்ணல அவனுங்க. மிடில்ல ஒரு பவர் பிளேல 6 ஓவர் எதுக்கு ஷர்துல் கொடுத்தான்னு புரியலடா. அப்புறம் இந்த லாங்ல எதுக்கு இந்த சகார ஃபீல்டிங் நிறுத்துறாங்கன்னே தெரியல. 2 4 தேவையில்லாம விட்டாங்க. 3 ரன் தான் ரெண்டுமே சேர்த்து 3 ரன் தான் போயிருக்கும். தேவையில்லாம வந்து 8 ரன் 5 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ப்ரோ அவன் வந்து ஃபீல்டிங் பண்ணி அடுத்த மேட்ச் நிகில் வந்துட்டு உட்காந்துருவான் ப்ரோ. அதுக்கு தான் அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, அது வந்து எஃபர்ட் போட்டு ஃபீல்டிங் பண்றது கிடையாது, கைக்கு வரதான் விட்டான். நீ பேசிக்கா வந்து நீ ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவ்வளோ டீம்ல இருக்கனா கைக்கு வர பால் நீ தடுத்தாகணும். இப்பெல்லாம் வந்து அதுக்கே டியூ ஃபேக்டருங்கிறானுங்க. வலிக்கிட்டு போயிருச்சு, நழுவிட்டு போயிருச்சுங்கிறானுங்க. இல்லடா சார், இவனு தோத்ததெல்லாம் பிரச்சனைடா. இந்த ஃபீல்டிங் மிஸ்டேக் இல்லாம அந்த நோ பால் எல்லாம் தேவையெல்லாம் போட்டான் பாத்தியா? அதெல்லாம் பண்ணாம அவன் அடிச்சு ஜெயிச்சுட்டு போ. அவன் நல்ல பேட்ஸ்மேன். எத்தனை ஜென்மமா இந்த நோ பால் போடாம கத்துக்கானு எனக்கு தெரியல. அதாவது நீ கிரைம் பண்ற கிட்டத்தட்ட வருஷமா ஒரு 2-3 இயர்ஸா இந்த சனியை நம்மள சிஎஸ்கே ஃபாலோ பண்றதுக்கு இந்த நோ பால் போடுறது. அதாவது நோ பாலுக்கு ஹெவி பெனால்ட்டி இருக்கு. அதை புரிஞ்சுக்கோ. விக்கெட்ஸ் கிடையாது அந்த பால்ல. பேட்ல அடிச்சா ரன்னும் வந்துடும். அதாவது வைடு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கிடையாது. அது பேட்ல அடிச்சா ரன்னும் வந்துருது, எக்ஸ்ட்ரா பால் வருது, அந்த பாலும் ஃப்ரீ ஹிட்டா வருது. ஈஸியா அவன் வந்து பேட்ஸ்மேனும் ஒரு அவன் என்ன ஷாட் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அவன் மைண்ட்ல வச்சிருந்தானோ ஒரு ரிஸ்கி ஷாட், அதை ட்ரை பண்ணி அவன் தெரிஞ்சுக்கிறான். இது எல்லாமே இவன் சைட்ல பிரச்சனை இருக்குது. இந்த நோ பாலை ஃபர்ஸ்ட் இவனுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரோ ஜடேஜா நோ பால் போடுறான் ப்ரோ. எங்க ப்ரோ போறது?
ப்ரோ இன்னொன்னு ஜடேஜாக்கு நோ பால் கொடுத்தது ஹார்ஷ் கால் தான் நினைக்கிறேன். கிளியரா சம்திங் வாஸ் பிஹைண்ட் த கிரீஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னாச்சு நமக்கு வந்து சேப்பாக் வாஸ் சச் அ இம்பார்ட்டன்ட் கிரவுண்ட். இப்போ டியூ ஃபேக்டர்னால இட்ஸ் பிகம் அ டாஸ் கேம். 50-50 ஆட்ஸ் மாதிரி ஆயிருது. ஸோ வாட் இஸ் த டீல் ஹியர்னு எனக்கு புரியல நிஜமாலே. 12th ஓவர் வரைக்கும் மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. 13th ஓவர் தேஷ்பாண்டே ஒரு ஓவர் கொடுத்தானுங்க. அங்க நக்க ஆரம்பிச்சது. இல்ல நீ மொயின் அலிக்கு இல்ல ஜடேஜா ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தரையாவது போட வச்சிருக்காங்க. ஜட்டு இவ்வளவு கேவலமெல்லாம் போட்டுருக்க மாட்டான்டா. 15th ஓவர் வரைக்கும் சத்தியமா இவ்வளவு கேவலமெல்லாம் போட மாட்டான்டா. ஏன்டா அவன் சேப்பாக்ல தானே மேட்ச் இத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு ஏன்னா டியூ ஒன்ன புதுசாடா, அதெல்லாம் நீட்டா போட்டுருவான்டா. நீட்டா 2 ஓவர் அவனை வச்சு தள்ளி இருக்கலாம். சர்துல் தேஷ்பாண்டே வச்சு எடுக்கிற ரிஸ்க தீபக் சார் வச்சு ரிஸ்க் எடுத்துக்கலாம். இன்னொன்னு எல்லாமே ஊத்தி மூடிடுறா. நீ பேட்டிங் இது விக்கெட்ஸ் எடுக்க முடியல, பேட்ஸ்மேன் செட்டில் ஆயிட்டா எல்லாமே முடிச்சிடா. பியூர் கல்பிரிட் வந்து தீபக் சாகர் தான். அந்த ஒரு ஃபீல்டிங்கு அவனை வந்து அவனையும் மாத்துறாங்க. லெஸ் அதாவது இங்க எங்க டீப் ஃபைன் லைக் எங்க இருந்தானா அங்க 4-6 விட்டானா சரி சனியா தேர்ட் மேன் வந்து தொலைனா அங்கேயும் உருண்டு வர பால் விட்டான்டா. தீபக் சஹாரும் ஃபீல்டிங்ல ஒரு தீக்ஷனா தான். ரீசன் ஏன்னா ஃபைனல்ஸ்லேயே பத்தியா கை கேட்ச் ஒன்று விட்டான். அன்னைக்கு நக்கிட்டு போயிருந்திருக்கும். தலை ஏதோ அன்னைக்கு ஸ்டம்பிங் பண்ணி விட்டாரு. இல்லைன்னா அன்னைக்கும் மேட்ச் இவனால தான் நக்கிட்டு போயிருந்திருக்கும். கப்பே இவனால நக்கிட்டு போயிருந்திருக்கும். அவன் ஃபீல்டிங்ல வந்து கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும் தீபக் சார். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒன் டைம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது. கண்டிப்பா அவனோட ஃபீல்டிங்கை பார்த்து அவன் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். சிஎஸ்கேவும் அதை சீரியஸா எடுத்து ஒர்க் பண்ணி ஆகணும். தீபக் சஹார் வந்து பேசிக்கலி ஸ்கேம் தான் ப்ரோ. எனக்கு தீபக் சஹார் மேல நான் அந்த சிஎஸ்கே ஸ்கேமர்ஸ்னு ஒரு ஐடியா சொன்னேன்ல, சிஎஸ்கே ஸ்கேமர் வீடியோ போடல. நான் ஒரு தீபக் சஹார் பத்தி ஒரு 10 மினிட்ஸே பேசுவேன். லைக் அதாவது மித்த கிரிக்கெட்டருக்குலாம் வந்து அவங்க கிரிக்கெட் கேரியர்ல கொஞ்சம் நிகில் இருக்கும். நம்மால வந்து நிகில் கேரியர்ல கொஞ்சம் கிரிக்கெட் ஆடுறாப்ல. அவ்வளவுதான். ட்ரீட்மென்ட்கான அமௌண்ட், பெட் ரெஸ்ட்கான அமௌண்ட்லாம் சிஎஸ்கேல வாங்கிக்கிறான். சிஎஸ்கேல இருந்து வாங்கிக்கிறான். போன சீசன்ல பாதி சீசன் ஆளே காணோம். அப்புறமா தான் வருவான். அப்புறம் இந்த சீசன்ல பவர் பிளே ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்கான். நான் எல்லாரும் 66 for 0, 72 for 0, 80 for 0. டேய் நீ இப்போ டீமுக்குல இருந்து வாங்குற 14 crores நீ எடுக்கிற அந்த பவர் பிளே ஒரு விக்கெட் தான்டா நீ திருப்பி தர. அதையும் எடுக்கலன்னு என்னடா பண்ற? சிஎஸ்கேஸ் பவுலிங் யூனிட் இஸ் ஆர்சிபிஸ் பவுலிங் யூனிட் வித் பத்திரனா. அவ்வளவுதான். வேற எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. திருப்பியும் கைக்வாடு வந்து நான் கேட்கறேன், டீம் செலக்ஷன் என்ன மயிறு செலக்ஷன் எனக்கு புரியல. எதுக்கு மிச்சல் திரும்ப வரான்? திருப்பியும் நீங்க நம்புங்கடா, இவ்வளவு நம்பாதீங்கடா ஒரு பிளேயரை. அவன் ஒரு திருப்பியும் தடவறான். அவனால பேட்டிங்கே அவனுக்கு வரல. ஒரு நல்ல பொசிஷன் இறக்கி விட்டாங்கடா. இதுக்கு மேல எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண மாட்டான்டா. அவன் மேல அந்த மொட்டை தலையனோட கான்ஃபிடன்ஸ் போச்சு. செய்யாது அதாவது நமக்கு ஆள் இல்ல செய்யாது, வேற வழி இல்ல. ஒண்ணு சொல்றேன் கேளு, ஆள் இல்ல என்ன பண்ணுவ பின்னாடி யாரா வச்சிருக்கேன் இப்ப எடுத்து போய் என்ன சொல்றேன். மிச்சலை தூக்கிட்டு ரச்சினியே ஆடவை ஓப்பனிங் ஒரு ஸ்லாட் இருக்கும். ரச்சினை ஆடலையே அவனும் தூக்கிட்டு தீக்ஷனை உள்ள போடும். சீரியஸா ஹோம் மேட்ச் எல்லாம் வந்து என்னதான் தீக்ஷனை கழுவி ஊத்தினாலும் இந்த ஒரு சைடு இப்படி அவன் வந்து 10 அகாடமில கொடுத்துருப்பான், 15 அகாடமில கொடுக்க மாட்டான். 10 அகாடமில கொடுத்துருப்பான். 1-2 விக்கெட் என்னால் நின்னுகிட்டே ஏர்கர் போட்டு போறாடே அடிச்சிருந்தா. அப்படி தீக்ஷனா இல்லையா? ப்ளீஸ் ட்ரை சாண்ட்னர். உனக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் வந்து ப்ரோ சாண்ட்னரை எடுத்துட்டு 2 ஓவர் தான் ப்ரோ கொடுப்பான். அதான் ப்ரோ பிரச்சனை. ஸ்பின் சோக்கு போட மாட்டான். அதுதானே பிரச்சனை. டீம்ல இருக்க 2 ஸ்பின்னரே ஃபுல்லா யூஸ் பண்ணல. சாண்ட்னரை வேற எடுத்து அவனுக்கு 2 ஓவர் கொடுத்து உட்காந்து வச்சிருவான். வேர்ல்டு கப்லயே சாண்ட்னர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் நல்லா தான் ப்ரோ போட்டான், டீசெண்டா தான் போட்டான். இந்த வேர்ல்டு கப் இவனுங்க வந்து ஜடேஜாவும் லெக் ஸ்பின்னுங்கிறதுனால தான் எடுக்க மாட்டானுங்க. அதான் பிரச்சனை. எதுவும் பிரச்சனை இல்ல. ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் வேணும். இவன் தீக்ஷனா என்ன ஸ்பின் போடுறான்னு தெரியல, பட் அவன் ஏதோ ஒரு ஸ்பின்னு வச்சுக்கலாம். இவன் வந்து மொயின் அலி ஆஃப் ஸ்பின்ங்கிறதுனாலதான் மொயின் அலிய எடுக்கிறாங்க. லைக் வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த லாஜிக் எல்லாம் தயவு செஞ்சு அவனுக்கு பேசவே கூடாது. இந்த லெஃப்ட் ஆர்மருக்கு இவரு, ரைட் ஆர்மருக்கு லெக் ஸ்பின்னு இதெல்லாம் பேசாத. நீ எந்த அவன் வந்து பேசுறவனுக்கு நோபால் போட்டுட்டு இருக்கான், லீகல் டெலிவரியே போட மாட்டேங்கான். நீ இதுல ஆஃப் ஸ்பின்னு லெஃப்ட் ஸ்பின்னு இங்க இருந்து இப்படி நான் ஈயத்தை இப்படி போடும்போது பேட்ஸ்மேன் இப்படி வரும்போது இப்படி ஒரு இதெல்லாம் நீ பேசாத. அடி சம்மண்டி வாங்கிட்டு இருக்க. நம்பி கூட எந்த பவுலர்னாலும் சரி, எந்த பேட்ஸ்மேன்ஸ்னாலும் சரி. அப்படி ஒன்னும் எப்படினாலும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ல கொடுத்தா அப்புறம் யாருக்கு தான் நீ ஓவர் கொடுக்கும்? ஸ்பின்னருக்கே ஓவர் கொடுக்க மாட்டியா? புரியுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேட்டிங் காம்பினேஷன் இருந்தா நீ ஸ்பின்னருக்கே ஓவர் தர மாட்டியா? எப்படியும் சிங்கிள் ஓவர்னா ஸ்ட்ரைக் மாதிரி தான் ஆகணும். தயவு செஞ்சு நம்பி ஓவர் கொடுங்க. இவன் அதான் ப்ரோ, இவன் ஓவர் பேஸ் டிபெண்டா போறான். சிஎஸ்கே எப்படி இருக்குன்னா, இந்த டீம் வந்து ஒரு மாதிரி பில்ட் ஆயிருக்கு. பிளேயர்ஸ் இருக்கானுங்க.
கரெக்டா தெளிவா ஆப்போனன்ட் இடம் பார்த்து அடிச்சானுன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அந்த பேஸ்ல ஒரு வீக்னஸ் இருக்கு, இடம் பார்த்து அங்க அடிச்சானுன்னு வைங்களேன், அப்படியே சீட்டு கட்ட மாதிரி டீம் விழுந்துரும். அதுதான் இங்க மெயின் பிரச்சனை. பேட்ஸ்மேன்லாம் அப்படிதான். ஜடேஜா அவுட் ஆனதுனால நீங்க தப்பிச்சீங்க பேட்டிங்ல. அவன் மட்டும் இன்னும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் லாங் இன்னிங்ஸ் ஆடி இருந்தான் நக்கிட்டு போயிருந்திருக்கும். அதுவும் சிவம் டூபே பெயில்ட் அஸ் அவுட் இன் த ஸ்கோரிங். ருத்ராஜ் கைக்வாட் சூப்பரா ஆடினான், அதெல்லாம் ஃபைன். பட் ருத்ராஜ் கைக்வாடோட ஸ்ட்ரைக் ரேட்டை விட சிவம் டுபே ஸ்ட்ரைக் ரேட் கூட ஜாஸ்தி. ஓகே, அவன் மிடில் ஆர்டர்ல வந்து ஆடினான். பட் வந்து நீங்க ஜடேஜாவை திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஒரு நல்ல பவுலர். அவனை வந்து விக்கெட் கொலாப்ஸ் ஆனாலும் சரி, அந்த இடத்துல அலிபாய் இறக்கி இருக்கலாமே ப்ரோ. இவனுக்கு எடுக்கிறானுங்க, நம்பி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அலிபாய் வந்து அன்னைக்கு 3 6 அடிச்சார் டெத்ல, அது இருக்கட்டும். பட் இருந்தாலுமே விக்கெட் போனப்ப நீட்டா தான் ரிஸ்க் எடுக்காம சிங்கிள்ஸ் ஆடி ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு போன மேட்ச். அலிபாய்க்கு ஏன் வந்து முன்னாடி இறக்கி விட மாட்டேங்கிறான்னு தெரியல. அலிபாய்லாம் அழகா ஒன்றும் கூட இறக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட். என்ன பண்றாங்க, லைக் இப்போ என்ன 8வது மேட்ச், இன்னும் ஆர்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க, டீம் மாத்தி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு செட் ஆர்டர் இல்ல, ஒரு செட் டீம் இல்ல. சேஞ்சஸ் நீ லாஸ்ட் மினிட்ல இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க. நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படின்னா நீ எக்ஸ்ப்ளோர் பண்றது ஆப்போனன்ட்டுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். இப்போ மும்பைலாம் வந்து, அதாவது பிரைம் மும்பை, இப்ப இருக்க மும்பை சொல்ல, அவன் வந்து திடீர்னு முக்கியமான மேட்ச்ல வந்து ஒரு சேஞ்ச் எங்க இருந்தா கொண்டு வரும். எங்க கொண்டு வரோம்னா ஒரு ஸ்பின்னர் கொண்டு வருவோம். அந்த ஸ்பின்னருக்கு டேட்டாவே இருக்காது. அவன் எப்படி ஆடணுங்கிற டேட்டாவே இருக்காது. ஸ்பின்னரை கொண்டு வந்து மேட்சை வந்து திருப்பி விடுவான். நீ அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து ஏமாற்றமா இருக்கக்கூடாது. யாரு புதுசா யாரை கொண்டு வந்தாங்கன்னா டேரல் மிச்சல் சேஞ்ச். அவனை எதுக்கு நீ பெஞ்ச் பண்ண, அவனை எதுக்கு கொண்டு வந்த, அவன் இல்லாம நல்லா தானே போச்சு அந்த மேட்ச். பேட்டிங் வைஸ் அந்த டேரல் மிச்சல் இல்லைங்கிறப்போ கொஞ்சம் டீசெண்டா தான் போச்சு. இவன் மொயின் அலிக்கும் சான்ஸ் கொடுக்கல. மொயின் அலி கொண்டு வந்தா நான் சான்ஸ் கொடுக்கல. என்னதான் சொல்லல, he didn't use the resources correctly. அந்த 15 பேர் இருக்காங்க ஸ்குவாட்லனா அதை கரெக்டா வந்து யூஸ் பண்ணல. அண்ட் இட் இஸ் ஹை டைம் சென்னையில இருக்க மிச்சம் மேட்சை வந்து யூ கோ வித் 2 ஸ்பின்னர்ஸ். எதர் ஜடேஜா +1 இருக்கணும். அது தீக்ஷனாவா இருக்கணும். நீங்க என்ன ரொம்ப லீக் பண்றான். ஒன்னும் டெத்ல ஒன்னும் லைக் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்சிபி மேட்ச்ல நம்மள ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல, நம்ம அனுஜ் ராவத்தை செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஆமாமா, அவனுங்க ஆக்சுவலா நமக்கு பிளான் போட்டுருக்கானுங்க. ஃபிஸ்ஸ நமக்கு செட் பண்ணி விட்டுருவானுங்க. ஒரு புது பவுலர் பிக் பண்ணிக்கிறாங்கல்ல. டேய் இதுக்கு மேல ஓகே, அவன் நல்லா போடுவானான்னு தெரியலடா. பட் அதை எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாதுல. இட்ஸ் பீன் டூ லேட். அவன் ஃபாரின் பவுலர் ப்ரோ. அவன் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர். எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி, எப்போ அவனை ஃபிட் பண்ணி, எப்போ ஆடுறதுன்னு தெரியல. அவன் ஏதாச்சும் நம்ம கிறிஸ் ஜோர்டன் மாதிரி ஏதாவது பண்ணிட்டான்னு வைங்க, சக்க ஜாலியா இருக்கும். இன்னொரு கல்பிரிட்டும் வந்து பத்திரனா தான். தேவையில்லாத படிக்கல் விக்கெட் எடுத்துட்டான். ஆமா, தேவையில்லாம படிக்கல் விக்கெட் எடுத்துட்டான். அவன் அழகா ஒரு ஃபைட்டிங் நாக்கு ஆடிட்டு இருந்தாரு தலைவர். அந்த டைம்ல போய் அவன் ஸ்டிக்கு தான் நான் போடுவேன், நான் எடுத்தா ஒரு ஸ்டிக்கை போட்டு போல். அவனுக்கு அந்த ரொனால்டோ செலிப்ரேஷன் பண்ண, அந்த அண்டர்டேக்கர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு படிக்கலை முடிச்சு விட்டான். டீம் அங்கதான் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பால் 151 km/h நினைக்கிறேன். படிக்கலுக்கு இது தேவையா? சும்மா ஜாலியா போடுற, அவனே தட்டி விட்டு சிங்கிள் தான்டா ஓடுவான். அவன் கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்டோயினிஸ் பிரஷர் ஏற்றி அவுட் ஆகியிருப்பான், பூரண பிரஷர் ஏற்றி அவுட் ஆகியிருப்பான். அப்படி இப்படி கொஞ்ச நேரத்துல ஆயுஷ் பதோனி அவனும் வந்திருப்பானுங்க. 160 தாண்டி இருக்க மாட்டானுங்க. நேத்து இன்னொரு ஒரு பிரச்சனை, இந்த ஹூடா ப்ரோ வந்து அடிச்சிட்டான். வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து ஒரு 10 பால் தடவி இருந்தானா மேட்ச் ஜெயிச்சிருப்போம். அதான் திடீர்னு சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர் பண்ணிட்டான் அவன். அது கெய்க்வாட் வந்து ஒரு சில விஷயம் மனசுல வச்சுக்கணும் ப்ரோ. ஜெயிச்சா என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, தலைவோட கைடன்ஸ்ன்றாங்க. தோத்தா உன்னை மட்டும் தான் திட்ட போறாங்க. அதை தெரிஞ்சு தெளிவா நடந்துக்க. இப்போ வந்து டாஸ் தோத்துட்டானா அவன் தெரிஞ்சு, ஏன்னா இது வந்து 3வது டைம் அவன் செஞ்சுரி அடிச்ச மேட்ச் எதுவுமே ஜெயிக்கல. இப்போ வந்து அவனை அன்லக்கி ஃபேக்டருங்கிற மாதிரி இதுலலாம் இந்தியாவில் வந்து மெயினாக இதெல்லாம் பார்ப்பானுங்க. இவன் வந்து அன்லக்கி ஃபேக்டர், செஞ்சுரி அடிச்சா ஜெயிக்கலன்னு பார்ப்பாங்க. அதாவது நீ செஞ்சுரி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல தான் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து 180+ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து செஞ்சுரி போட்ட நல்லாவே ஆன. அதாவது நான் ஸ்பெஷலாகவே சொல்லணும், ருத்ராஜோட பேட்டிங் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் பேட்டிங். நேற்று ஆடினது கிட்டத்தட்ட அவனும் ஸ்டோயினிஸும் ஈக்குவலாக தான் ஆடினானுங்க. பட் வந்து அவன் அடிச்சது பாருங்களேன், ரிஸ்கே எடுக்காம அடிச்சான். ஸ்ட்ரைக் ரேட் 180+ போயிட்டு இருக்குது. அவன் எங்கேயுமே ரிஸ்கி ஷாட்டே ஆடல. சூப்பரா பவுண்டரி எடுத்து நீட்டா மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தான். பட் என்ன ஆயிடுச்சு, அது உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா வரல. அதுவும் உன் கையில இருந்து போயிடுச்சு. அதுதான் பெரிய ப்ராப்ளம். இந்த பிரச்சனைலாம் அழகா இவரு ரஹானே வந்து தப்பிச்சுக்குவாரு. ரஹானே பழைய ரஹானியா சார்ஜ் எடுத்துட்டார் ப்ரோ. கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு அந்த 6 4 அடிச்சாரா அந்த ராஜஸ்தான்ல இருந்தப்ப, அது ஒரு பிரைம்.
நடுவுல வந்து ஒரு கீழ ஒரு பெரிய யூ, ஒரு சின்ன ஸ்பைக்கு, திருப்பி பழைய யூக்கு வந்து இப்ப ரஹானே வந்து போயிட்டாரு. ஸோ சிஎஸ்கே ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் பியாண்ட் ரஹானே. மீன்ஸ் கம்மிங் அடுத்தடுத்த சீசனுக்கு ஒய் சிஎஸ்கே இஸ் நாட் எக்ஸ்ப்ளோரிங் ரிஸ்வின்னு எனக்கு புரியல. 8 கோடி 8 கோடி பட் அவனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. திருப்பி டேரல் மிச்சல், ஜடேஜா நீங்க இவனுக்கு என்னன்னா ரொம்ப லாங் கேம் கொண்டு போலாம். இல்ல விக்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இமிடியேட்டா ஒரு வி ஷுட் ஹேவ் சம் 4-5 குவைட் ஓவர்ஸ்னு நம்புறானுங்க. சீசன் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஓவரா தான் ப்ரோ வாய் பேசிட்டோம். இந்த சீசன் பார்க்கவே பயங்கரமா இருக்கு அது இதுன்னு சொல்லி ஓவரா பேசிட்டோம். அதாவது எல்லா டீமுமே பெட்டர் ஆயிட்டு போகுது. போக போக வந்து மேட்ச் நான் சொல்றது இவங்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஆர்சிபி, மும்பை, பஞ்சாப் இவனுங்கெல்லாம் கழிச்சு விட்டா கேகேஆர், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் இவெல்லாம் மேட்சுக்கு மேட்ச் கேம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. அவங்க விளையாடுற T20 வேற லெவல்ல இருக்கு. அவங்க பவர் பிளேல 6 ஓவர்ல 80 ரன்ஸ் 100 ரன்ஸ் அடிக்கணும்னு ஆடுறானுங்க. நம்ம வந்து விக்கெட் போகாம விளையாடணும்னு ஆடுறோம். நம்ம 2 பேருக்குமே அதான். ஆனா நமக்கு விக்கெட் போயிருது. பவர் பிளேல எவ்வளவு மேக்ஸிமம் 50 ரன் அடிக்கிறோம், 40 ரன் அடிக்கிறோம். அதுக்கு மேல நம்மளால தாண்ட முடியல. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நிறைய பேர் ருத்ராஜ வந்து இப்ப நம்ம வந்து இந்த செஞ்சுரி எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பேசியிருந்தோம். செஞ்சுரி லூசிங் காஸ்க்கு போனது. அதையும் இதையும் வந்து ருத்ராஜ் இப்ப அடிச்சது மட்டும் என்ன செஞ்சுரி லூசிங் காஸ்ட் போறாங்களான்னு சொல்றாங்க. அது எனக்கு சிம்பிளா என்ன சொல்லணும்னா, இந்த சூரிய ஒரு இதுல 2 செருப்பு வச்சிருப்பான் தெரியுங்களா? இதுவும் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு நொறுக்குனதும் உங்கால அடிச்ச செஞ்சுரியும் ஒன்னாடா. உங்கால ஸ்லோவஸ்ட் செஞ்சுரி ஆஃப் ஐபிஎல். சச்சின் அடிச்சு சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ண ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லி உங்கால அடிச்சான். நீ அதையும் இதையும் கம்பேரே பண்ணாத. நாங்க திட்டுறது. இன்னொன்னு லைக் ஹிட்டோட செஞ்சுரி நம்ம ஸ்டாயினிஸ் வந்து துஷாரையும் தாக்கரையும் அடிச்சுட்டு டே இதைத்தான் எவ்வளவு நேரமா ஓட்டிட்டு இருந்தியான்னு அடிச்சுட்டு போயிட்டான். கரெக்ட். ஏன்னா எக்ஸாக்டா கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் நடந்தப்ப எப்படி நரேன்னு ஒரு செஞ்சுரி அடிச்சு ஜாஸ் பட்லர் சேஸ் பண்ணாலும் அதேதான் இங்க வந்து பண்ணாங்க. பட் ஸ்டாயினிஸ் சூப்பரா ஆடினான். அது நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அவனை வந்து முன்னாடியே விக்கெட் எடுத்துருக்கணும். அதை வந்து இவன் பவுலிங் ஆர்டர்ல ருத்ராஜ் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆமா பிரஷர் ஏத்திருக்கணும் ப்ரோ. பிரஷர் லைக் அவனா பிரஷரே ஆக விடாம லைக் அப்படியே ஒரு மாதிரி லைக் ஒரு சைடுல இவன் தான் ப்ரோ 2 ஃப்ரீ ஓவர் கொடுத்தானே. ஆக்சுவலா ஷர்துலுக்கும் தேஷ்பாண்டேக்கும் கொடுத்து அவனுங்க எல்லாம் செட்டில் பண்ண விட்டதே, மேட்ச் வந்து கையில இருந்த மேட்சை செட்டில் ஆக விட்டதே வந்து இவன் தான், ருத்ராஜ் தான். அடுத்த மேட்ச் ஹெச்ஆர்எஸ் கூட ப்ரோ. ஹெச்ஆர்எஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே சரி. இல்ல சிஎஸ்கே ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. அதாவது என்னன்னா சும்மாலாம் வாரி வழங்க மாட்டானுங்க ரன். அதாவது மற்ற டீம் பவுலிங் யூனிட் மாதிரி அதாவது 260 பிளஸ் 270 பிளஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டானுங்க. ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்ல தான் நடக்கும். கட் பண்ணிடலாமா தயவு செஞ்சு? இப்படிதான் போன வீடியோல அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், கவலைப்படாதீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ கட் பண்ணி விட்டீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன ப்ரோ ஆறுதல் சொல்லலாம்? சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஆறுதலா? எனக்கு ஆறுதல் சொல்லவே ஆள் இல்ல. இதுல இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நம்மளே வீடியோ கால் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கோம். இதுல பாக்குறவனுக்கு வேற நம்ம ஆறுதல் சொல்லணுமா? ஒரே ஆறுதல் என்னன்னா எதுவும் இல்ல ப்ரோ, ஆர்சிபி தான். நீங்க ஐபிஎல் டேபிள வேற ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரோ. நான் ஐபிஎல் டேபிள் பார்க்காம அப்படியே கண்ணுக்கு மறைவே இப்பதான் ப்ரோ நான் காலையில இருந்து அதை வந்து பார்க்க கூடாது அப்படின்னே இருந்தேன். இப்ப சரி உங்ககிட்ட பேசுறப்பதான் நானே ஓபன் பண்றேன். சக்கட்டி ப்ரோ நம்ம டவுட் தான். எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த டைம் நம்ம கியூ போட்டா பெரிய விஷயம் தான் தோணுது. சேப்பாக்கு வேற ஸ்பின் சோக் போட்டே ஆகணும். இருக்கு எல்லா மேட்சும் IPL-T20.comல இருக்கு. நம்மால் போய் ஷார்ட் பண்ணி இயர் வைஸா பார்த்து தலை எப்படி ஸ்பின் சோக் போட்டாரு சேப்பாக்கலன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஷதப் ஜகாத்திலாம் வச்சு ஸ்பின் சோக் போட்டிருக்கோம் ப்ரோ. நம்ம வந்து மிச்சலுக்கு 14 crore கொடுத்ததுக்கு ஹெட்டுக்கு போயிருக்கலாம். கரெக்ட். அவன் மிச்சல் ஆள் கொஞ்சம் காட்டானாட்டா இருக்கான்னு சொல்லி எடுத்துட்டானுங்க நம்பி. சரி ஒன்றுமே தப்பு ப்ரோ. இன்னொன்னு சரி ஓகே எடுத்துட்ட. அவன் ஸ்கேமுக்கு இன்னுமாடா ஏமாறுவீங்க? 8வது மேட்ச் மாடா அவனை ஆட வைப்பீங்க? ஆக்ஷன்ல ஏமாந்த ஒரு 3-4 மேட்ச் ஏமாந்துகிட்டே இருப்பீங்களாடா? T20 கேம் எங்கேயோ போயிருச்சு ப்ரோ. இதான் நீ யூ ஸ்கோர்ட் 200 plus in Chepak. It was not enough. Yes.
அதான் எல்லாருமே அதான் நீங்க சொன்ன அந்த இதுல எவ்ரிபடி ஹஸ் எவால்வ் பியாண்ட் ஒரு விக்கெட் போனோடனே ஒரு 2 ஓவர் ஸ்டேபிளைஸ் பண்ணணும் அப்படின்றதுல இருந்து எவால்வ் ஆயிட்டானுங்க. வந்து 2 பால் பிடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் லைக் எதர் ஹிட் ஆர் கெட் அவுட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஸ்டேஜ் கேம் போனப்போ நம்ம வந்து பவர் பிளேல ஒரு விக்கெட் விழுந்தோடனே ஒருத்தன் வந்து 10 பால் தடவறான். அவன் விக்கெட் விழுந்தோடனே இன்னொருத்தன் வந்து 10 பால் தடவறான். இதுக்கப்புறமா டூபேன்னு ஒருத்தன் வந்து நம்மள சேவ் பண்ணா டுடே 210 டார்கெட் வாஸ் நாட் இனஃப். ப்ராபபிலி ஷுட் ஹவ் பீன் 230 லுக்ஸ் லைக் இட். அதான் டிஃபரன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். டூபேங்கிற ஒரே ஒரு கேரக்டர் இல்ல அப்படின்னா இட் இஸ் அகைன் 2020 சிஎஸ்கே. இது வந்து கரெக்டா 2020 சிஎஸ்கே. டூபேங்கிற ஒரு கேரக்டர் 2022 சிஎஸ்கே 2020 சிஎஸ்கே வாஸ் ஸ்லைட்லி பெட்டர் than 2022 சிஎஸ்கே என்ன கேட்டா. அதாவது டூபேங்கிறவன் தான் இந்த ஜெனரேஷன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். இந்த 2024 கிரிக்கெட் வந்து அவன் ஒருத்தன் தான் ஆடிட்டு இருக்கான். நான் காட்டடி பேயடி அடிக்கிறான். ஸோ அவனும் இல்லைன்னா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எண்டில் தோனி மாற்ற வேண்டியது ஒரே விஷயம் தான். மொயின் அலியை இன்னும் கொஞ்சம் மேலே மொயின் அலி பேட்டிங் சான்ஸ் கொடுங்க. கண்டிஷன் பொறுத்து அவனை வந்து பேட்டிங் இறக்கி விடுங்க. ரெண்டாவது விஷயம், ஜடேஜா ஷுட் கம் ஆஃப்டர் தோனி. தோனிக்கு அப்புறம் அவன் வந்து பேட்ஸ்மேன் இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு. 20 ஓவர்ஸ் வந்து ஆடுறதுக்கு ஆள் இல்லை. 18.5 தோனியும் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற கண்டிஷன்ல ஜடேஜா இறக்குங்க. எப்பயுமே வந்து நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றேன்னு மட்டும் ஜடேஜாவை அனுப்பாதீங்க. போன மேட்சும் அவன் ஆடினான். ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல. போன எல்எஸ்சி மேட்ச்ல டீசெண்டாவே ஆனா நம்ம கூட அப்ரிஷியேட் பண்ணோம். ஸ்டில் இட் வாஸ் ஆன் லூசிங் காஸ்ட். ஸ்கோர் பத்தல. எஸ் ஆமா அவன் ஆக்சுவலி போன மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர் மாத்தி இருந்தா கூட we would have posted a higher total மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. அதான் என்னன்னா அவன் வந்து ஆங்கர் பண்றேன் ஸ்லோ பிட்ச்னு ஆடி லைக் ஸ்லோ ஹாஃப் செஞ்சுரி போட்டானோன்னு எனக்கு தோணுது. இப்போ இவனுங்க ரச்சின் ரவீந்திரா உட்கார வச்சதுக்கு மெயின் காரணம்னா ரச்சின் ரவீந்திரா இத்தனை நாள் இவனுக்கு பவுலிங்கே கொடுக்கல. புரியுங்களா? நம்ம தலை வந்து என்ன பண்ணுவான்னா சுரேஷ் ரெய்னாக்கெல்லாம் ஓவர் கொடுப்பாரு ப்ரோ. சுரேஷ் ரெய்னாக்கு 2 ஓவர் கொடுப்பாரு, விக்கெட் மாட்டும். புரியுதுங்களா? நீ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காம நீ ஒரு மைண்ட்ல ஒரு கால்குலேட்டடா நீ யூ ஆர் நாட் அடாப்டிங் டு த சிச்சுவேஷன். நீ அங்க வந்து ரச்சின் ரவீந்திரா 1-2 ஓவர்ல முன்னாடி கொடுத்திருந்தா மேட்ச் ஜெயிச்சிருந்துக்கலாம் ப்ரோ. நிறைய டைம் நீ டெத்ல இவனுங்களை போடுற ஓவர் கம்மியாயிருமே. புரியுங்களா? மிடில் ஓவர்ஸ்ல இவனுங்களை வச்சு இழுத்துட்டா டெத்ல நீ பேசர்ஸ்ட வாங்குற அடி உனக்கு கம்மியாயிரும். ஸ்பின்னர்ஸ் தான் சிஎஸ்கேவோட அட்வான்டேஜ். அதை அவன் புரிஞ்சு கரெக்டா நடந்துக்கணும் ப்ரோ. தலை வந்து அஸ்வினை ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறாரு ப்ரோ பவர் பிளேல. இது வந்து போன மேட்ச்மே ஒன்னும் ஆஹா ஓஹோன்னு போடலையே. இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் பவுலிங் தான். திருப்பி நடுவில் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மேட்ச் ஒன்று கேகேஆர் கூட ரசல் கூட நிக்க வச்சு ஒரு ஓவர் போட்டான். அதுக்கப்புறம் ஹீ இஸ் ஆல்சோ அனதர் லெஃப்ட் ஹேண்டர் துஷார் தேஷ்பாண்டே தான் ஆகணும். பேச்சு திமிருக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பங்களா ஸ்னேக்ஸ்க்கு தமிழ் புரியாதுங்கிறதான் காரணம். என் கமெண்ட்ஸ்ல வந்து திட்ட முடியாது அவங்களால. பூலு மாதிரி போடுறான் ப்ரோ அவன்லாம். என்ன போத் படியா பவுலர். மே 1 வரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கானுங்க. வலை நீ கிளம்புடா ஏற்க தீக்ஷனா வச்சு போட்டுக்கிறோம்டா. இவன் நாள் சீன் போட்டுட்டு இருந்திருப்பான். தலை போயிட்டு நீ ஊருக்கு கிளம்பு. ஆனா நான் இங்க கக்கூஸ்ல இருக்க மாட்டேன் நான் சொல்லியே. பஸ்ல தானே வர மாட்டேன், பின்னாடி டாக்ஸி பிடிச்சு வரேன். ஜெயிச்சிடலாம் ஹோம்ல ஜெயிச்சிடலாம் பேசிட்டு இருந்தீங்க. வாய் ஜாஸ்தி ப்ரோ எங்களுக்கு தான், வேற யாரும் இல்ல. அதாவது ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம், ஆர்சிபி படுத்த மேனிக்கே இருக்கான். அவன்லாம் எந்திரிச்சு வந்தான் நம்மளுக்கு. இன்னொன்னு நம்மளால மும்பை வேற அடி வாங்கிட்டு இருக்காப்ல. மேல இருக்கவன்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம அவன்கிட்ட உரண்ட இழுத்தது கிடையாது. கேகே இவன்ட் ஆர்ஆர் இன்னும் சொல்லிட்டா மேல இருக்கிற டீமுக்குலாம் ஃபேன்ஸே கிடையாது ப்ரோ. ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் வந்து கிளவுன் ராகுல் தான். அவர் வந்து டாஸ் அப்போ வந்து சிஎஸ்கே கிரௌட பத்தி ஸோ ஹவு வில் யூ ஃபீல் அபவுட் சைலன்சிங் தெம் அப்படின்னு கேட்டப்ப ரொம்ப டீசெண்டா நடந்துகிட்டாப்ல. என்ன சொன்னார்னா, இல்ல சென்னை சேப்பா கிரவுண்டுங்கிறது ரொம்ப நல்ல கிரௌடு, நல்ல கிரிக்கெட்டை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் சைலன்சிங் ஆர் எனிதிங், தே வில் ஆல்சோ என்ஜாய் அ குட் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல சொன்னாரு. ஸோ இனிமேல் கிளவுன் ராகுல் கிடையாது, அவரு கேஎல் ராகுல் தான். ஸோ அடி வாங்கினே அண்ணே இல்ல ப்ரோ 2 மேட்ச் அடி வாங்கினா இன்னும் தான் ப்ரோ திட்டுவோம். பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிட்டாப்ல. ஸோ நீங்க வந்து இன்னொரு ஸ்கேம் பண்ணலாம். பிசி இவங்க ஐசிடிக்கு நீங்க இன்னொரு ஸ்கேம் பண்ணலாம். அதுக்கான ஃப்ரீ பாஸ் நாங்க தரோம். ஸோ T20 வேர்ல்டு கப் வச்சு செஞ்சு விடுங்க. இப்படியாப்பட்ட கண்டிஷன்ல சிஎஸ்கேவே இந்த அடி வாங்குதுன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் திருப்பி இன்னொரு வீடியோல வந்து ஐசிடி பேட் பண்ணா அதுல இருந்து யார பொறுக்கி எடுக்க போறாங்கன்னு பாருங்களேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, இவனுங்கெல்லாம் கூட்டு போய் உனக்கு என்ன கண்டமாக போறானுங்க. தோத்ததுக்கு டியூ ஃபேக்டர் காரணம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ பால் ஃபுல் டாஸ் எல்லாம் போச்சுல, கையில இருந்து வலிக்கிட்டு போயிருது, அதனால நோ பால் போயிடுச்சு நம்ம பேசர்ஸ்ன்னு சொல்றாங்க.
மட்ட மதியானத்துல நீ தேஷ்பாண்டே கூட அவனும் அதே பால் தான் போடுவான். சர்துல் கூட அதே பால் தான் போடுவான். அவனுக்கு டியூ ஃபேக்டர்லாம் கிடையாதுடா. பவுலர் பிரச்சனை. அத புரிஞ்சுக்கோ. கெய்க்வாட் ஒண்ணு பண்றான் பாத்தீங்களா? அந்த நம்ம ஒரு லாஃப்டர் ஸ்வீப் ஒண்ணு ஆடுனா பும்ரா கிட்ட. அப்பல இருந்து மாறிடுச்சுனானே திருப்பி அதே தான் அதே ஆடிட்டு இருக்கான். நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கெய்க்வாட் பிரைஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்னும் லைக் ப்ராப்ளம் இல்ல. பட் லைக் என்னன்னா கடைசியில ஒரு 4-5 பால் சாப்பிட்டான். ஆமா நல்லாவே சாப்பிட்டான். அது எதுக்குன்னா அதே லாஃப்டர் ஸ்வீப் ஆடி எனக்கு அந்த 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 ஒரு எடிட் வரணும். அந்த ஒரு எடிட் எனக்கு வந்தாகணும். அதுக்கு நான் ரெடி ஆகணும்னு சொல்லி அதே ஷாட் தான் ப்ரோ ட்ரை பண்ணான். அவன் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா ஆஃப் சைட்லாம் கேப் பார்த்து அடிச்சிட்டு தான் இருந்தான். அந்த எடிட்டுக்காகவே அந்த ஷாட் ஆடினான் ப்ரோ அவன். சரி நமக்கு என்ன இப்போ குவாலிஃபை ஆறத பத்தி பேசுவோமா? இன்னும் எவ்வளோ என்ன 8 பாயிண்ட் வேணும்? என்ன 4 வின் வேணும்? இல்ல ப்ரோ ஆக்சுவலா வந்து ரியலிஸ்டிக்கா பார்த்தா சான்ஸ் கம்மியா இருக்கு. அத அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ண எனக்கு ரொம்ப வயித்த கலக்குது ப்ரோ. ஆனா ஒரு சின்ன தோல்விக்கே நம்மலாம் இப்படி ஆகுறமே. ஆர்சிபி எப்படி ப்ரோ இருக்கானுங்க? அவனுங்க ஏரியால மெடிக்கல் ஷாப்ல இந்த டிப்ரஷன் டேப்லெட்லாம் செம்ம சேல்ஸ் ஆகும்ல. ஊரெல்லாம் வம்பிழுத்து வச்சுட்டோம். பார்த்து பண்றா ருத்ராஜ். உன்ன எதுவும் திட்ட மாட்டானுங்க. நாங்க தான் ஆஸ் எவிடன்ஸா எல்லாமே YouTubeல இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்றா ராஜா.